சங்கீதம் 118 சங்கீதம் 22, 23 வசனங்கள். 118 சங்கீதம் 22, 23 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். இந்த வசனம் பலரோட வாழ்க்கையில உண்மையாய் மாறின ஒரு வசனம். அல்லேலூயா. ஆமென். பலரோட வாழ்க்கையில இது நடந்த ஒரு சம்பவம். என்னோட வாழ்க்கையில அது நடந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த ஸ்தானம் யாரால் உண்டாயிற்றுன்னா கர்த்தரால் உண்டாயிற்று. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற ஸ்தானம் கர்த்தரால் மாத்திரமே உண்டாயிற்று. மேபி நீங்கள் சொல்லலாம், பிரதர் நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன் பிரதர். அதுக்கு காரணம் நீங்கள், ஆனால் உங்கள் உயர்வுக்கு காரணம் 100% கர்த்தர். ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே நேர்மையான பாதையில் நடத்துகிறவர். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னோட வழிகளை மாற்றிக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு யோசித்து ஒவ்வொரு காரியத்தை கர்த்தரை விட்டு வெளியே செல்வதற்கான சத்ருவின் சத்தத்தை கேட்டு வேறு பாதையில் சென்று என்ன பண்ணுறோன்னா நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாளை ஆண்டவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்குரியவர்கள், நான் சொல்வதை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பல இடங்களில் அவங்களை அலோ பண்ணுறார். அந்த தோட்டத்துக்குள்ளாக எல்லா இடத்துலையும் நீங்கள் சுற்றலாம், எல்லா இடத்துல இருக்கிற நன்மைகளை நீங்கள் ருசி பார்க்கலாம், எல்லா இடத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். எல்லா மிருகங்களுக்கு மேலாக உங்களை நான் வைக்கிறேன். இந்த தோட்டத்தில் முழு அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துக்கு மாத்திரம் நீங்கள் செல்லக்கூடாது. சென்றாலும் அதை பார்க்கக்கூடாது, பார்த்தாலும் அதை தொடக்கூடாது, தொட்டாலும் சாப்பிடக்கூடாது. கடைசி ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதை எடுத்து புசிக்காது. அதை புசித்தினா உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு இழப்பை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆண்டோட திட்டங்கள் அருமையானது, நேர்த்தியானது, ஆசீர்வாதமானது, நம்மை புடமிடத்தக்கதாக இருக்கிறது, நம்மை வழி நடத்துகிற கட்டளையாக இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய மனம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பொழுதுமே சத்ருவின் சோதனைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், செவி சாய்க்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் கர்த்தர் எப்படி நம்மளை உயர்த்துகிறார் என்றால், ஆகாமல் ஒதுக்கப்பட்ட, இது வேலையே ஆகாது, இந்த பொருள், இந்த பாத்திரம் பயன்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிற அந்த பொருளை எடுத்து அதை இந்த வசனத்தில் சொல்கிறபடியே தலைக்கு மூளைக்கல்லாய் அதை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அது அந்த கல் தான் இம்பார்ட்டண்ட்டான கல்லாய் மாறும். அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துக்கிற இடமாய் மாறும். அந்த ஸ்தானத்தில் தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற ஸ்தானமாக இது மாறும். இன்றைக்கு இந்த இரவு வேளையில் ஒருவேளை நீங்கள் பலரால் காயப்படுத்திருக்கலாம், பல சூழ்நிலையில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், பல வேதனை நிமித்தம் இன்றைக்கு கண்ணீரோடு கூட எனக்கு உதவுவார் யாருமே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம். அல்லது நான் அழுதா மற்றவங்க பார்த்துட்டு என்னை ஒரு மாதிரி கேவலமாக நினச்சிடுவாங்க, அதனால என் இருதயம் வேதனையில் துடித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த கண்ணீரை நீங்கள் மறைத்து கொண்டு உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனையை மற்றவங்கிட்ட சொல்ல முடியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப கசப்பான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் சொல்லபடியே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் என்னன்னா, அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். அப்போ உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அது எப்படி மாறும்னா, நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய், நசுக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், உங்களை பலரால் நீங்கள் காயப்படுத்தின ஒரு மனுஷனாய் நீங்கள் இருக்கலாம், எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தரிடத்தில் கொடுக்கும்போது, கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமென். ஆமென் தான் சொல்லி ரிசீவ் பண்ணீங்களேன். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவது நிச்சயம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மூளைக்கு தலைக்கல்லாய் மாறின அந்த கல் எப்படிப்பட்ட கல்லுனா, அந்த கல் இல்லைனால அந்த வீடு இல்லை. அந்த கல் தான் பேஸ், அந்த கல் தான் ஆதாரம், அந்த கல் தான் ஃபவுண்டேஷன், அந்த கல் தான் முக்கியமான கல். அப்போது எல்லாராலும் புறக்கணிக்கப்படலாம், ஆனால் கர்த்தரால் என்ன பண்ண முடியும்னா உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற முடியும். கர்த்தரால் நிச்சயமாய் மாற்ற முடியும். அது உங்களால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். எந்த இடத்துல நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களோ, நசுக்கப்படுகிறீர்களோ, அதே இடத்துல கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்பட முடியும். ஆமென். இன்னைக்கு எந்தெந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, காயப்பட்டு, வேதனையில் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, நான் சொல்வதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தரால் அதை சாத்தியமாக்க முடியும்.
அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஆன்லைனில் யூடியூப்லலாம் பார்த்துருந்தீங்க, ஆமேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆமேன். விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். நமக்கு ஆதாரமாய், உடைந்து போனவர்களுக்கு ஆதாரமாய் இருக்கிற சத்தியம் இது. என்னன்னா, நம்ம மறுபடியும் வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அல்லேலூயா. இது யாரால வரும்னா, கர்த்தரால மாத்திரமே அது வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் யாரால் வரும்னா, நீங்க இந்த வேளையில பலரோட கையெழுத்துக்காய் காத்திருக்கலாம், பலரோட சிபாரிசுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், பலரோட முகங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம். இவங்க எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்கன்னா எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லை, பல அட்வொகேட்ஸை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இவங்களாம் எனக்காக பரிந்து பேசினானா எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமே. ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒருத்தங்க சொன்னாங்க, நல்ல கிறிஸ்துவ அட்வொகேட் இருந்தால் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவ அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு பரிந்து பேசாவிட்டால் அந்த காரியம் ஆகாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்யாவிட்டால் நாம் ஆசீர்வாதமாய் மாற முடியாது, நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேளையில் எப்படிப்பட்ட மனுஷர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்தாலும் அது கர்த்தரால் மாத்திரமே உங்களுடைய வீழ்ச்சியை, உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய அழுகையை, உடைந்து போன உள்ளத்தை மாற்றணும்னா கர்த்தரால் மாத்திரமே அது மாற்ற முடியும். அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த இரவில் பிலீவ் பண்ணணும், விசுவாசிக்கணும். என் கர்த்தர் தான் இதை மாற்ற முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரால் தான் இதை மாற்ற முடியும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த பாதையில் கர்த்தரால் மாத்திரமே ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், ஒரு சுகத்தை கொடுக்க முடியும். டாக்டரோட ரிப்போர்ட் சொல்லலாம், இசிஜி ரிப்போர்ட் சொல்லலாம், பிளட் ரிப்போர்ட் சொல்லலாம், யூரின் ரிப்போர்ட் சொல்லலாம், பல கல்ச்சர் ரிப்போர்ட்ஸ் சொல்லலாம். எது என்ன சொன்னாலும் சரி, கர்த்தரால் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா. இதை விசுவாசித்து சொல்லுங்க, ஆமேன். கர்த்தரால் நிச்சயமாய் இதை மாற்ற முடியும். கர்த்தரால் நிச்சயமாய் எனக்கு வெற்றி தர முடியும். கர்த்தரால் எனக்கு நிச்சயமாய் உயர்வை தர முடியும். அல்லேலூயா. ஸோ இந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். ஸோ முக்கியமான சப்ஜெக்டில் நான் 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தரால் மாத்திரமே உங்களை உயர்வை தர முடியும். ஆமேன். வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. உங்கள் ஆஃபீஸில் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், உனக்கு டேலண்ட்டே இல்லை, உனக்கு எந்த ஒரு பிரோஜனமும் நீ கிடையாது, எதுக்கு உருப்படி கிடையாது. இல்லை, உங்கள் வீட்டில் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்கள் குடும்பமாய் சேர்ந்து உங்களை தள்ளி வைத்திருக்கலாம், இல்லை கிளாஸில் உங்கள் காலேஜில் நீங்கள் வாழ்கிற பகுதியில் இவன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கலாம். யாரெல்லாம் உங்களை தள்ளினாங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார். ஆமேன். அல்லேலூயா. 3 காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2 சாமுவேல் 7:18. 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆமேன். நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இது தாவீது ராஜா சொல்லுகிற வார்த்தைகள். தாவீது ராஜா என்று சொல்றதுக்கு காரணம்னா, இதை சொல்லும்போது தாவீது வந்து ராஜாவாக இருக்கிறார். இது வந்து அமைப்பனாக இருந்த தாவீது சொல்லவில்லை. சவுலுக்கு மியூசிஷியனா கீதம் வாசிக்கிறவனாய் இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் அல்ல. கோலியாத்தை வென்ற ஒரு வீரனாய் சொல்ற வார்த்தைகள். இப்போ எப்படி இருக்கான்னா, தாவீது ஒரு ராஜாவாக இருக்கிறார். ராஜாவாக இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் இதுதான். அவனுடைய குடும்பம் அவனை ஒதுக்கி வைத்தது. சகோதரர்கள் கிண்டல் கேலி பண்ணாங்க. கொஞ்சம் ஆட விட்டுட்டு எதுக்கு வந்த? சாமுவேல் வந்து கேட்கும்போது, இத்தனை பிள்ளைங்க தானா? ஐயோ, ஒரு பிள்ளை மறந்துட்டோம், அவன் வெளியே இருக்கான், அவன் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கின ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நீ போருக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி சகோதரர்களை மாத்திரம் போருக்கு அனுப்பி வைத்து விட்டு நீ ஆடு மேய்ச்சா போதும், அஃப்கோர்ஸ் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த அபிஷேகம் மேலே இருக்கு தெரியும்,
ஆனாலும் நீ அதுக்கு தகுதி இல்லை, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்ல சூழ்நிலைகள் உண்டு. சவுல் தாவீதை பார்த்துட்டு, உன்னால் எப்படி முடியும், வா என்னோட உடைகளையும் என்னோட கவசங்களையும் என்னோட போர் ஆயுதங்களையும் எடுத்துட்டு போ அப்படி சொல்லி தாவீதை அனுப்பின சூழ்நிலைகளும் உண்டு. இது எல்லாவற்றையும் முடித்துட்டு இவ்வளோ தாவீதோட வாழ்க்கையில் இவ்வளவு நடந்துட்டு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அப்போ தாவீதோட வாழ்க்கையில தாவீது கர்த்தரை ருசி பார்த்தபடினால தான் இந்த எல்லா உயர்வுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கர்த்தர் தான் காரணம்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்போ இந்த மனுஷனோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, தள்ளப்பட்ட கல், ஒடுக்கப்பட்ட கல், அந்த யுத்தத்துக்கு இவன் செட் ஆக மாட்டான்னு சொல்லி வீட்டில் வைத்த ஒரு பிள்ளை, ஆடு மேய்க்க அனுப்பின ஒரு பிள்ளை. எல்லா ஆண்மகளும், இஸ்ரவேல் உள்ள எல்லா ஆண்மகளும் அங்கே இருக்காங்க, போர் யுத்த களத்தில் இருக்காங்க. ஆனால் இங்கே இவன் ஆடு மேய்க்கிற ஸ்தலத்தில் இருக்கிறான். இப்படி ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல் தான் தாவீது. ஆனால் தாவீதை அரசனாய் மாற்றினது கர்த்தருடைய கிருபை. தாவீதை யுத்த வீரனாய் மாற்றினது கர்த்தருடைய கிருபை. தாவீதை ஒரு மியூசிஷியனா மாற்றினது, மியூசிக் வாசிக்கிறவனாய் மாற்றினது கர்த்தருடைய கிருபை. தாவீதை ஒரு பாடகனாய் மாற்றினது கர்த்தருடைய கிருபை. பாடல்களை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்தது கர்த்தர் மாத்திரமே. அவனுடைய வாழ்க்கையில எல்லா உயர்வுக்கும் கர்த்தர் தான் காரணம். நான் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், இதை செய்தது நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு செய்த தேவன் இன்றைக்கும் நமக்கும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மனுஷன், தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ரிஜெக்டட் சன், ஆனாலும் கர்த்தர் அவனை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் 18:18 நாம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். அப்போ எங்களோட ஃபேமிலி இதுக்கு தகுதி கிடையாது, என்னோட குடும்பம் இதுக்கு ஏற்றது கிடையாது, என் ஜீவன் ஏற்றது கிடையாது, ராஜாவுக்கு மருமகனா இதுக்கு நான் தகுதி. எப்போ சொல்றாருன்னா, கோலியாத்தை வென்ற பிறகு தாவீது சொல்லுகிற வார்த்தைகள் இது. இப்போ ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் தாவீதை உயர்த்தி கொண்டே வருகிறார். ஆனா தாவீது அந்த இடத்துல தாழ்த்தினபடினாலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தப்படும் போது கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய உயர்வு எங்கிருந்து வருதுன்னா, கர்த்தரிடத்துல இருந்து வருது. அந்த உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும். இன்றைக்கு தாழ்த்துறதே சிலருக்கு பெருமையா மாறிடும். என்ன, நாங்களாம் ஒண்ணுமே இல்லை பிரதர், நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், நீங்களாம் எவ்வளோ டேலண்ட். அது அவங்கள எளிமையாக காட்டிக்கிறாங்க, ஆனால் அவங்கள தாழ்மையாக காட்டல. சிலர் அப்படி சொல்றதே தாழ்மையான அதே ஒரு பெருமையாக வைத்துக் கொள்றாங்க. அவங்கள தாழ்த்துறதே அது ஒரு பெருமை. அவனுக்கு தெரியும், அவனை விட நான் பெரிய ஆள்னு அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி நான் தாழ்த்தி அப்படியே அவனை கிண்டல் பண்றேன். நீங்க யார், எவ்வளோ பெரிய ஆள் அப்படி சொல்றதே தெரியும். அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும். டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனை என் முன்னாடி நிற்கிறதுக்கு, இருந்தாலும் நான் என்னை தாழ்த்திக்கிறேன், தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுவான். நான் அப்படி சொல்லி வசனம் சொன்ன உடனே நான் கீழ்ப்படுகிற மாதிரி தாழ்த்து. ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். எந்த இடத்துல நாம் தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், பல ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் முன்பாக நீங்கள் தாழ்த்தப்படும் போது, நீ உங்களை தரை மட்டும் தாழ்த்தும் போது, கர்த்தரே நீங்க தான் இதை செய்யணும், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், மனுஷனோட முகத்தை நான் நம்பலை, மனுஷனோட கையை நான் நம்பலை, மனுஷனோட சிபாரிசை நான் நம்பலை, மனுஷனோட கையெழுத்துக்களை நான் நம்பலை, ஆனால் கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தரை எக்காலமும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவரோட துதி எப்பொழுதுமே என்னோட வாயில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை துதித்து 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 நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். இரண்டாவதாக யாத்ராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இந்த இடத்துல அதே வார்த்தைகளை மோசே பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கும் நான் எம்மாத்திரம் என்றான். கர்த்தர் பெரிய ஒரு டாஸ்கை கொடுக்கிறார், பெரிய ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலைன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் பல முறை படித்த ஒரு சம்பவம் தான், கேட்ட ஒரு சம்பவம் தான்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் மோசேவை அனுப்பி அவளை மீட்டு வரும்படியாக, அவளுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கும்படியாக நீ போய் அவர்களை அழைத்து வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதுவரை மோசே எதை பார்த்திருக்காருன்னா, பார்வோனோட வல்லமையை பார்த்திருக்கிறார், பார்வோனோட ஆயுதங்களை பார்த்திருக்கிறார், பார்வோனோட குதிரை வீரர்களை பார்த்திருக்கிறார், பார்வோனோட ஆலோட்டிகளை பார்த்திருக்கிறார். எல்லாமே பார்வோனோட வல்லமையை பார்த்த மோசேக்கு இப்போ கர்த்தருடைய வல்லமையை ருசி பார்க்காதபடினாலே நான் ஏமாத்திர ஆண்டவரே. அவர் என்ன யோசித்தார்னா, மோசே என்னால் முடியும் அப்படி சொல்லி, என்னால் முடிஞ்சா நான் போக மாட்டேனா, என்னால் முடியாதே, பார்வோனுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லையே, பார்வோன் எவ்வளோ பெரிய ராஜா, அவனுக்கு பயந்துதான் நான் ஓடி வந்தேன், என்னை கொண்டுடுவான்னு சொல்லி தான் நான் ஓடி வந்து இந்த 40 வருடமா ஆடுகளுக்கு பின்பாக நான் சுற்றி திரிகிறேன், இந்த மலையடி வாரத்தில் நான் வனாந்தத்தில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கேனே, என்னால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தான் தெரிந்து கொண்டேன், உன்னை தான் நான் அனுப்புவேன், நீ தான் இதை செய்யணும். ஆமென். 11ஆம் அதிகாரம், யாத்திராகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். பாருங்க, கர்த்தரால நம்ம உயர்த்த முடியும்னு சொல்லி இதை விட பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்க முடியாது. பயந்து இருந்த மோசே, பார்வோனுக்கு பயந்து ஓடி வந்த மோசே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான். எல்லாரும் பார்க்குறாங்க, எப்படிடா இந்த மனுஷன் வாதைகளை சமாளிக்க முடியுது, அது நமக்கு வர மாட்டேன், இந்த மனுஷன் சொன்ன உடனே வாதைகள் நமக்கு வர மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க, எகிப்தியருக்கு வருது, எகிப்தியர் பார்க்குறாங்க, நமக்கெல்லாம் வாதை வருது, ஆனால் இந்த மனுஷன் சப்போர்ட் பண்ணுற ஜனங்களுக்கு வரல, எப்படி இது நடக்குது? ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக முன்பான பகுதியில் பார்க்க முடியும். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். எகிப்தியரின் கண்களுக்கு அப்போ கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்கிறார். தயவு உண்டாகுவதற்கு யார் செய்கிறார்னா கர்த்தர் தான் செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற பகுதியில் உங்களை ஒருவேளை எல்லோரும் நம்ம முன்பாக வாசித்தது போல ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல்லாய் நீங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவார். ஐ மீன், கர்த்தரால தயவை உண்டு பண்ண முடியும். உங்களோட வாழ்க்கையில தயவு எங்கேருந்து வரும்னா கர்த்தரிடத்துலேருந்து வரும். மோசே சொல்ற, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், என்னால் முடியாது, மந்தனாவு திக்குவாய், என்னால் முடியாது. கர்த்தர் சொல்றார், உன்னை தான் நான் தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு தாளந்து இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த தாளந்துகளை உங்களுக்குள்ளாக வைப்பவர் கர்த்தர். ஆமென். அந்த தாளந்துகளை உங்களுக்குள்ளாக வைப்பவர் கர்த்தர். நீங்க சொல்லுங்க, இந்த வேலையில் சொல்லுங்க, கர்த்தரால எல்லாம் முடியும், கர்த்தரால எல்லாம் முடியும். அது உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்களுடைய வசதிகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பமாக இருக்கலாம், இல்லை உங்கள் படிப்பாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தரால மாற்ற முடியும். இந்த விசுவாச வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் காத்து கொள்ளும் போது பாருங்க, இன்னைக்கு நீங்க கேட்கிறீங்க, உடனே இந்த வார்த்தை சிலருக்கு கிரியை செய்யும், சிலருக்கு இதை மறந்து கூட போயிடுவீங்க. நாளை காலையில் எழுந்த உடனே இது ஞாபகம் கூட இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம செவியில் வாங்கி அதை இருதயத்தில் வைப்போமானால் இது எப்படி வேலை செய்யும்னா, நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் இந்த வார்த்தை உதிக்கும். இந்த வார்த்தை விட்டமின் மாதிரி வேலை செய்யும். இந்த வார்த்தை மினரல்ஸ் மாதிரி வேலை செய்யும், கால்சியம் மாதிரி வேலை செய்யும். இந்த வார்த்தை மருந்தா மாறும். அதனால உங்க இருதயத்தில் இந்த வார்த்தைகளை வைத்துக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க. கர்த்தரால எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பாருங்க எப்படி மாறுறாருன்னா, எல்லாவற்றிலும் வல்லவனாய் மாறுகிறான். எப்படி சொன்ன, ஐயோ நான் எம்மாத்திரம் சொன்ன மனுஷன் கர்த்தரால எல்லாவற்றிலும் வல்லவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. வல்லவனாய் மாற்ற முடிகிறது. எப்போ இது நடந்துச்சுன்னா, யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். ஆமென். சோ எப்போ நம்ம கர்த்தரிடத்துல போகிறோமோ, கர்த்தரிடத்துல நம்மளை தாழ்த்துகிறோமோ, கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து அவரே எல்லாம் காரணம் சொல்லி சொல்றோமோ,
கர்த்தரால நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், நமக்கு தேவையான உயர்வுகளை கொடுக்க முடியும். யாருக்கு முன்பாக நிற்க முடியாதுன்னு சொல்லி நம்ம பயந்து ஓடுகிறோமோ அந்த இடத்துல ஆண்டவரை நம்மளை கொண்டு போய் நிற்க செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் மோசேயோடு கூட இருந்து பேசினார். மோசேயோட கைகளில் இருக்கிற கோலுக்கு வல்லமையை கொடுத்தார். நான் ஆச்சரியப்பட்டு பார்க்குற இடம் என்ன தெரியுமா? ஒரு காய்ந்த கம்புங்க கோல், அந்த கோலை போட்டோன்னா சர்பமாக மாறுது. அங்கே இருக்கிற மந்திரவாதிகளும் அதை செய்கிறாங்க. ஆனால் மோசையோட கோலிலிருந்து வந்த சர்பம் அந்த எல்லா சர்பத்தையும் முழுங்கிடுச்சு. இப்போது நல்லா கவனிங்க, எப்போ ஒரு சர்பம், ஒரு பாம்போ மலை பாம்போ ஒரு மிருகத்தை முழுங்குதோ அதோட வயிறை பார்த்தீங்கன்னா பெருசாக மாறிடும். ஆனால் மோசையோட சர்பம், மோசை கோலிலிருந்து வந்த சர்பம் மற்ற எல்லா சர்பங்களையும் முழுங்கி விட்டு மோசை எடுத்த உடனே அதே சைஸில் அதே கோலாக மோசை கையில் என்ன சைஸில் இருந்துச்சோ அதே சைஸாக மாறிடுச்சு. அல்லேலூயா, நோ டிஃப்ரென்சஸ். அப்போது கர்த்தரால இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும். ஃபிசிக்ஸில் அவரால் ஃபிசிக்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் நடக்க முடியாது, அவர் நடத்தினார். கெமிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா ஒயின் வந்து இத்தனை ஆண்டுகளாக வைத்தாதான் அது பர்ஃபெக்ட் ஒயினாக மாறும். கெமிஸ்ட்ரியை உடைத்தார். பயாலஜிக்கலி மரித்தவன் உயிரோட வரமாட்டான், உயிரோட எழும்ப செய்தார். கிராவிட்டிக்கு எதிராக வேலை செய்தார். எல்லா சயின்ஸை பிரேக் பண்ணவர் அவருங்க. வார்த்தையால உருவாக்கினவர் அவர், கைகளால் செய்யலை, வாயினால வார்த்தையால உருவாக்கினவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம நீங்களும் நானும் வணங்கி கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லா வாதைகள் ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்கு. கடைசியில் பேனு சொல்லி ஒரு வாதம் வரும். அப்போது மந்திரவாதிங்க சொல்லுவாங்க இது கர்த்தருடைய விரல் என்று சொல்லுவாங்க. என்னடா இது, தண்ணி ரத்தமாக மாறிச்சு, தவளைகள் வந்துச்சு, என்னென்னமோ நடந்துச்சு. அதுக்கெல்லாம் சொல்லாதது பேனுக்கு வந்த உடனே இது கர்த்தருடைய விரல்னு சொல்கிறாங்களே. என்ன, மனுஷன் பெரிய பெருசை கூட செஞ்சிடுவான், ஆனால் சின்னதை மட்டும் செய்யவே முடியாது, உருவாக்க முடியாது. ஆனால் கர்த்தரால் மட்டும்தான் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி செய்ய முடியும். அந்த மந்திரவாதி சொல்கிறாங்க இது கர்த்தருடைய விரல். இன்றைக்கு இரவில் கூட அந்த கர்த்தரின் விரல் உங்களுக்காக யுத்தம் செய்யும். எப்படி கீழே விழுந்த பாவிக்கு கர்த்தருடைய விரல் உதவி செய்ததோ, மண்ணினால் எழுதி உதவி செய்தாரோ, அதே போல இந்த இரவில் கர்த்தருடைய விரல் உங்களுக்காய் உதவி செய்யும். ஆமென். மூன்றாவதாக முக்கியமான பகுதி நான் முடித்து விடுகிறேன். நீதிமொழிகள் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நல்லா கவனிங்க, ஒரு குழுக்கள் இருக்கு. இதில் 10 பேரோட பேர் அந்த சீட்டில் எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு சீட்லையும் ஒவ்வொரு பேர் எழுதியிருப்பாங்க. 10 பேரும் அந்த குலுக்கி போடுறான் இல்லையா, மேபி அவனோட பேரும் இருந்தாலும் குலுக்கி போடும்போது அவன் என்ன யோசிப்பானா, ஐயோ நன்மையான காரியமாக இருந்தால், உதாரணத்துக்கு இவ்வளோ காசு கிடைக்கும்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா அவன் என்ன யோசிப்பான், ஐயோ இது எனக்கு வரணும்னு சொல்லி யோசிப்பான். இதே ஒரு கெட்டது நடக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அவன் என்ன யோசிப்பான், ஐயோ என் பேர் வந்துடக்கூடாது, ஒருவேளை அவன் பாவமே செய்யாதவனாக இருந்தாலும் சொல்லி அவன் என்ன யோசிப்பான், என் பேர் வந்துடக்கூடாது அப்படி சொல்லி யோசிப்பான். போடுறவனுக்கும் தெரியாது, எடுக்கிறவனுக்கும் தெரியாது, படிக்கிறவனுக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தரால மாத்திரம்தான் அந்த சீட்டு முக்கியமான சீட்டாக மாறும். ஆமென். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ. இந்த சீட்டை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 14:1 நாம் வாசிக்கிறோம். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலேசியாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9 கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டார்கள். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, அப்போலாம் சீட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இந்த சீட்டு இன்னைக்கு கூட உங்களோட வாழ்க்கையில் கூட ஐயோ என் பேர் அதில் இருக்கக்கூடாதா அப்படி சொல்லி ஏங்கி இருந்திருந்தீங்கன்னா கர்த்தரால் உங்கள் பேரை முதன்மையாய் மாற்ற முடியும். கர்த்தரால் அந்த ஸ்டாண்டர்டுக்கு உங்களை உயர்த்த முடியும். கர்த்தரால் உங்களை முக்கியமான புள்ளியாக மாற்ற முடியும். இம்பார்ட்டன்ட் மேன் அப்படி சொல்லுவாங்க, விஐபி அப்படியே சொன்னேன்னா சிலர்லாம் விவிஐபி அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன். அந்த விவிஐபியாக மாறணும்னா அது கர்த்தரால் மட்டுமே முடியும். ஐ மீன் பலரோட பேர் அந்த குழுக்களில் இருக்கலாம், ஆனால் உங்கள் பேர் அதில் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும்.
ஆமென், ஆமென். அதே போல் யோனாவோட நீங்கள் சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோனாவை வந்து யாரால் இந்த புயல் வந்திருக்கு, யாரால் இந்த சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது ஓகே சீட்டு போடலாம் அப்படி போட்டோன்னே யோனா பேர் வந்துச்சு. கர்த்தர் அன்றைக்கு யோனாவை அந்த கப்பல்லேருந்து தூக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டார். அப்போது கர்த்தருக்கு விரோதமாக நம்ம போனாலும் சரி, கர்த்தரை வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கணும், நம்மளை முக்கியமாக மாற்றணும்னு நினச்சாருன்னா அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நினைச்சார்னா அது நடக்கும். உங்களோட குடும்பத்தில், உங்களோட வாழ்க்கையில், உங்கள் ஸ்கூலில், காலேஜில், உங்களோட ஆஃபீஸில், வாழ்கிற பகுதியில், எந்த சபையில், ஊழியத்தில், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தரால் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19:21 நாம் வாசிப்போம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அப்போ அந்த சீட்டு எப்படி விழும்னா கர்த்தருடைய யோசனையே. அப்ப கர்த்தர் என்ன மனசுல வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். 1000 முயற்சிகள், 1000 குறுக்கு வழிகள், 1000 சிபாரிசுகள், 1000 கையெழுத்துகள், 1000 ரெக்கமெண்டேஷன் நம்ம கொண்டு வந்தாலும் சரி, காரிய சித்தி கர்த்தரால் மாத்திரமே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென். இந்த வசனத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Lord, you have assigned me my portion and my cup. You have made my lot secure. Lot secureனா என்னோட அந்த சீட்டை நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க. ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு, you have made my lot secure. அப்படின்னா அந்த சீட்டை அவர் பாதுகாத்து கொள்கிறார். அந்த சீட்டு உங்கள் பேரில் தான் விழணும்னா கர்த்தரால் நிச்சயமாய் மாற்ற முடியும். இந்த இரவு வேளையில் ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா கர்த்தர் அந்த இடத்துல உங்களை முதன்மையான ஆளாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. கர்த்தரால் மாற்ற முடியும். நீங்கள் எதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறீங்களோ, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு இன்னைக்கு விருதயத்தில் யோசிங்க, கர்த்தரால் இதை மாற்ற முடியும். கர்த்தரால் என்னை உயர்த்த முடியும். கர்த்தரால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரால் என்னை பயன்படுத்த முடியும். கர்த்தரால் எனக்கு தேவைகளை சந்திக்க முடியும். கர்த்தரால் எனக்குள்ளாய் தாளந்துகளை உருவாக்க முடியும். கர்த்தரால் என் நாவை திறக்க முடியும். கர்த்தரால் என்னுடைய வாயிலிருந்து பேச முடியும். கர்த்தரால் என் யோசனைகளை செயல்படுத்த முடியும். கர்த்தரால் என் ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த பலவீனங்களை வைத்துக்கொண்டு இந்த இரவு வேளையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த பலவீனங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசிங்க, கர்த்தரால் உங்களை உயர்த்த முடியும். எந்த இடத்துல நீங்க தள்ளப்பட்டீங்களோ அதே இடத்துல மூளைக்கு தலைக்கல்லாய் ஆண்டவர் உங்களை மாற்ற முடியும்.